ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக்கு சிக்கனை வச்சு சூப்பராக ஒரு போண்டா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் எலும்பு இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்க்காமல் நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தட்டில் நான் தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், அப்புறம் சிக்கன் 65 மசாலா 1.5 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாதி எலுமிச்சை பழத்தை விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கெட்டியாகவே நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது மிக்ஸ் பண்ண மசாலாவில் அரைச்சி வச்ச சிக்கனை அதில் போட்டு நல்லா மசாலா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் நம்ம இதை ஊற வச்சிடலாம். இந்த எக்கு சிக்கன் போண்டாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ சூப்பராக நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது ஒரு 1/4 மணி நேரம் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் முட்டையை வேக வச்சுட்டு தூள்லாம் உரித்து இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டை மேலே இந்த சிக்கன் மசாலாவை நம்ம அப்படியே முட்டையை மறைச்சி நல்லா அது மேலே நல்லா இது பண்ணி நம்ம ரவுண்டு பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த சிக்கன் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம நல்லா அப்படியே மேலே தடவி நான் சூப்பராக ரவுண்டு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் எல்லா முட்டையும். இப்போ ஒரு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி நான் முன்னாடியே சூடுபடுத்திக்கிட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு இந்த முட்டையை போட்டுட்டு பொறுமையாக நம்ம பொரிச்சு எடுக்கணும். ஸ்பீடாக வச்சு பொரிக்காதீங்க, கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு நீங்கள் பொரிச்சு எடுங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இப்போ முட்டையை நல்லா எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 டைம் முட்டையை போட்டு நான் நல்லா திருப்பி திருப்பி வேக வச்சு பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இடிச்ச மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.